வணக்கம். தங்கம்மாமி சமையல்லேருந்து இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ கூட்டு. இந்த வாழைப்பூவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, அருள் புரிவாய் கருணை கடலே ஆருயிரனைத்தும் அமர வாழ்வு பெறவே அருள் புரிவாய் கருணை கடலே. இந்த வாழையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுவாமி எவ்வளவு கருணையாக நம்ம மேலே இருக்காரோ அது மாதிரி இந்த வாழை மரம் மக்களுக்கு அவ்வளோ கருணையான உடல் நலத்தை கொடுக்கக்கூடியது வாழை மரம். நம்ம மறந்து போயிடுறோம். முக்கணிகளில் வாழை ஒன்றுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வாழை பழத்தை மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம், வாழை இலையை கவனிக்கிறோம். இந்த வாழைப்பூன்னு ஒன்று இருக்குது, அதில் எவ்வளவோ சத்து இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோம். அதனால் இன்றைக்கி அந்த வாழைப்பூவை வச்சு நான் ஒரு கூட்டு பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். தேவையான பொருட்கள்: வாழைப்பூ. இதை நறுக்கி நம்ம அரிசி களையிற கழநீரில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதனால தான் இது கருத்து போகாமல் இருக்குது. வாழைப்பூ நறுக்கும்போது எல்லாருக்கும் கையில் கரைப்படும். கொஞ்சோண்டு உப்பு நீங்கள் 2 கையிலையும் தொட்டு தேய்ச்சின்ட்டு அந்த வாழைப்பூவை நறுக்கினாக்கா கையில் கரைப்படாது. தட்டைப்பயிரை நேற்றே நான் ஊற வச்சு வெள்ளை துணியில் வடிகட்டி ஒரு பாத்திரத்தை போட்டு கவுத்து மூடி தட்டைப்பயிரை முளைக்கட்டி வச்சுருக்கேன். தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். புளி நெல்லிக்காய் அளவு, தேவையான அளவு உப்பு. வறுக்க தேவையான பொருள்: வரமிளகாய், வரமல்லி, கடலைப்பருப்பு, தேங்காய் 1 மூடி, தேவையான அளவு எண்ணெய். அடுத்து தாளிக்க தேவையானது: வரமிளகாய், கடுகு, உடைத்த உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடைசியாக கரைச்சி ஊற்றுறதுக்கு பெருங்காயம். இந்த வாழைப்பூ கூட்டுக்கு அரைக்க தேவையான மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல கடலைப்பருப்பு போடுறேன், 2 ஸ்பூன். இது 2 ஸ்பூன் அளவு தான் வரும். அடுத்தது வரமல்லி, ஆறு வரமிளகாய் போடுறேன். உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம், நான் ரொம்ப போடலை. உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு, வரமல்லி, வரமிளகாய் எல்லாம் நல்லா சிவந்து போச்சு. இப்போ தேங்காயும் இதிலேயே போட்டு நான் வறுக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ தேங்காயும் கொஞ்சம் சிவக்கவே வறுத்துருக்கேன். தேங்காய் வறுத்துட்டோம்னா கெட்டு போகாது, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இது வறுத்தாச்சு, இதை இறக்கி வைக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வாழைப்பூ கூட்டுக்கு ரெடி பண்ணுவோம். வாழைப்பூ கூட்டு பண்ணுறதுக்கு இந்த சட்டியை எடுத்துக்கிறேன். இது மண் சட்டி தான், ரொம்ப வருஷமாக வச்சுட்டுருக்கேன். இந்த சட்டியை பற்றி உங்களுக்கு மண் சட்டியை பற்றி தெரியும், கெட்டு போகாமல் இருக்கும், பொருளும் நல்ல கலர் மாறாமல் வரும். அதனால் மண் சட்டியே நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இப்போ இந்த முளைக்கை நான் தட்டைப்பயிரை இதில் போடுறேன். அடுத்தது வாழைப்பூ நறுக்கி வச்சதை இதில் போடுறேன். இப்போ தேவையான மஞ்சத்தூள், இது இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும்.
நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை இப்போ அரைச்சிடலாம். இந்த மசாலா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றுறேன். கொஞ்சோண்டு புளி தண்ணி நம்ம சேர்த்தோம்னா இந்த துவர்ப்பு நமக்கு தெரியாது. இந்த வாழைப்பூவும் தட்டைப்பயிரும் நல்லா வெந்து வச்சு முக்கால்வாசி. இப்போ இதில் தக்காளியை சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ, தட்டைப்பயிறு, தக்காளி எல்லாம் நல்லா வெந்து போச்சு. நமக்கு எடுத்து பார்த்தா நல்லா தெரியும் பயிறு, வாழைப்பூ எல்லாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். அரவையெல்லாம் இதில் போட்டோம். இது 2 நிமிஷம் ஒன்றாகட்டும். இப்போ இந்த வாழைப்பூ கூட்டு எல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுது. இதை கீழே இறக்கி வச்சுட்டு தாளிக்கலாம். இப்போ வாழைப்பூ கூட்டுக்கு தாளிக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயிலே தாளிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுத்து. கடுகு போடுறேன். எப்போவுமே கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் அதில் இருக்கிற கசப்பு போகும், இல்லைன்னா கசப்படிக்கும். அதனால் கடுகு நல்லா பொரிய விட்டு நம்ம உளுந்தம்பருப்பு போடலாம். இப்போ உளுந்து போடுறேன். அடுத்தது வரமிளகா. கருவேப்பிலை. இது தாளித்தாச்சு. இப்போ இதில் போடுறேன். இப்போ பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக ஊற போட்டிருக்கேன். அது ஒரு சொட்டு அதில் ஊற்றுறேன். இப்போ இந்த வாழைப்பூ, தட்டைப்பயிறு முளைக்கட்டின கூட்டு ரெடி ஆகிடுது. இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சுவையான வாழைப்பூ, முளைக்கட்டின தட்டைப்பயிறு கூட்டு ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம இது தொட்டுக்க கொடுக்கலாம். இந்த வாழைப்பூ கூட்டு சிறுநீர் கடுப்பை நீக்கும். மூல வியாதிக்காரர்களுக்கு இது ரொம்ப நல்லது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.